Salvation is by faith. ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே வருகிறது. Do you believe what God has said? தேவன் சொன்னதை நீ விசுவாசிக்கிறாயா? God says you are a righteous person. நீ ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் சொல்கிறார். You don't believe what God has said? தேவன் சொல்லுகிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? Even if you are denying yourself every day, God will say you are an unrighteous person. ஒவ்வொரு நாளும் நீ உன்னை வெறுத்து வாழ்ந்தாலும் கூட நீ ஒரு அநீதிமான் என்று சொல்வார். The Pharisees were much better than many of the unconverted people, many of the wicked people in Jesus' time. பரிசேயருடைய இயேசுவுடைய நாட்களிலே அநேக துன்மார்க்கரை காட்டிலும் பரிசேயர் நல்லவர்களாக இருந்தார்கள். But they were declared unrighteous because they wouldn't believe in the Lord. அவர்கள் தேவனை விசுவாசம் கொள்ளாதபடினாலே அவர்கள் எல்லாரும் அநீதிமான்கள் என்று அவர்கள் These sinful people believed in the Lord and they became righteous. ஆனால் அந்த பாவிகளோ இயேசுவிலே விசுவாசம் வைத்தபடினாலே அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டார்கள். So there's the first case. ஆகவே இங்கே இருக்கிற முதல் காரியத்தை பார்க்கிறோம். And when you turn to Romans chapter 4, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். It's good for you young people to know these verses. வாலிபர்களே இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். God, it says about Abraham, ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது in verse 18, in hope he believed against hope in order that he might become the father of many nations, because of that word which God spoke, so shall your descendants be. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். God had told him, தேவனிடத்திலே சொன்னார், your descendants will be like that, the stars. சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். He believed. அவன் விசுவாசித்தான். And it says in verse 19, 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், he did not become weak in faith. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He looked at his own body. அவன் தன் சொந்த சரீரத்தை பார்க்கிறான். He looked at his wife's body. தன்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பார்க்கிறான். His body dead. அவனுடைய சரீரம் செத்து போனது. Dead means incapable of producing a child. He is so old. சரீரம் செத்து போனது என்றால் ஒரு குழந்தையை உற்பவிப்பதற்கு முடியாத அளவுக்கு வயதானவனாய் மாறிவிட்டான். His wife was 89 years old, incapable of producing a child. தன்னுடைய மனைவிக்கு 89 வயதாகிவிட்டது, அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. He looked at his body. தன் சரீரத்தை பார்த்தான். He looked at her body. அவளுடைய சரீரத்தை பார்த்தான். Then he looked at God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தான். Yeah, God can do it. தேவனால் செய்ய முடியும் என்று சொன்னார். So you can look at your problem. ஆகவே நீ உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறாய். Yeah, that is a serious problem. எனக்கு இருக்கிற பிரச்சனை சீரியஸான பிரச்சனை என்று சொல்கிறாய். Abraham could have said, we are married for 50 years. எங்களுக்கு திருமணமாகி 50 வருஷங்கள் ஆகிவிட்டது என்று ஆபிரகாம் சொன்னான். We have no children. I am nearly 100 years old now. எனக்கு இப்ப 100 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு பிள்ளைகளே இல்லை. No possibility. பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. My wife, no possibility. மனைவியை பார்த்தாலும் அவளுக்கும் பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. Then he looked at the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தான். Yes, possible. ஆம், சாத்தியம், முடியும். See, that is faith. அதுதான் விசுவாசம். It is not shutting your eyes to the problem and saying, no, there is no problem. பிரச்சனை இருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு பிரச்சனை இல்லை என்று சொல்வதல்ல. That is foolishness. அது புத்தியீனம். If there is a problem, you say there is a problem. பிரச்சனை இருக்கிறது என்றால் இருக்கிறது என்று சொல். Some people, when there is a problem in their church, they say, no, there is no problem. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சபையில பிரச்சனை இருக்கும்போது எங்க சபையில பிரச்சனை இல்லை பிரதர் என்று சொல்வார்கள். Then God says, okay, then I won't do anything for you. அப்படி என்றால் நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி விடுவார். Supposing Abraham said, no, there is no problem with my body, I am all right. ஆபிரகாம், என்னுடைய சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொன்னால், no, he didn't say that. அவன் அப்படி சொல்லவில்லை. He knew my body, absolutely no possibility. என்னுடைய சரீரத்தை பார்த்தால் முற்றிலுமாக எந்த ஒரு சாத்திய கூறுகளே இல்லை. That is the first lesson in faith. விசுவாசத்தின் முதல் பாடம் இதுதான். Don't shut your eyes to the problem and imagine there is no problem. பிரச்சனை இருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு பிரச்சனை இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். If there is a problem in your family, don't say no, there is no problem. உன்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை என்று நீ சொல்ல வேண்டாம். When there was no wine in Cana, கானான் ஊர் கல்யாணத்திலே அங்கே திராட்சரசமே இல்லாமல் குறைபட்ட பொழுது what did they do? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Supposing they pretended, oh no, we have got somewhere some plenty of wine, everything is okay. இல்ல எங்கெங்கயோ இருக்கு எல்லாமே நல்லதா இருக்கு என்று சொல்லியிருந்தார்களானால், then Jesus said, okay, go and look for it. ஓகே, நீ அதை போய் எடுத்துக்கொள் என்று சொல்லி இயேசு சொல்லியிருப்பார். But they didn't say that. ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. They said, Lord, we have a problem. ஆண்டவரே, எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். All the wine is finished. எல்லா திராட்சரசமும் தீர்ந்து போய் விட்டது. That is the secret. அதுதான் ரகசியம். So Abraham looked at his body. ஆபிரகாம் தன் சரீரத்தை பார்த்தான். We must look at the problem. நாம் பிரச்சனையை பார்க்க வேண்டும். And say, yes Lord, it's a serious problem. ஆமாண்டவரே, இது ஒரு சீரியஸான பிரச்சனை. But your promise, ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தம், I believe that. அதை நான் நம்புகிறேன். That you can solve this.
நீர் அதை தீர்க்க முடியும். You are able to do this for me. நீர் இதை எனக்காக செய்ய முடியும். For me, it may be a very big problem. எனக்கு என்று பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் இது பிரச்சனை, பெரிய பிரச்சனையா But for இருக்கிறது. you, it is nothing. ஆனால் உமக்கோ இது ஒன்றுமில்லை. You know, sometimes the God we worship is so small and helpless. சில சமயங்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் சிறியவராய் உதவியற்றவராய் போல இருக்கிறார். All of us need to have a very big vision of who God is. தேவன் யார் என்பதை குறித்து நாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பரந்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை. That is why unbelief is such a sin. ஆகவே தான் அவிசுவாசம் என்பது அவ்வளவு பெரிய பாவம். Unbelief is insulting God by saying, no, you can't do this. அவிசுவாசம் என்பது ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரை நிந்திப்பதாகும். This, I'm not sure whether even God can solve this problem. ஆண்டவரே இந்த பிரச்சனை தீர்க்க முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது, That is an insult. அது தேவனுக்கு கொண்டு வருகிற ஒரு நிந்தனை. As if this almighty God who runs this universe has a problem, can't solve your problem. இந்த அண்ட சராசரத்தையுமே ஆண்டு கொண்டிருக்கிற தேவனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதது போல பேசுகிறோம். I find it good to see how big God is. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். The more I see how big God is, the more I find my problem becomes very small. எந்த அளவுக்கு தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனை என்னுடைய கண்களுக்கு சிறியதாய் போகிறது. But the more you concentrate on your problem alone, the problem will become so big. ஆனால் உன்னுடைய பிரச்சனையை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய பிரச்சனை அப்படியே பெரியதாய் மாறிவிடும். You look at an ant through a microscope. ஒரு சின்ன எறும்பை நுண்ணோக்கியிலே பாருங்கள், மைக்ரோஸ்கோப்பிலே பாருங்கள். Very powerful microscope that will look like some big huge animal. அந்த ஒரு வல்லமை சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்ல அந்த எறும்பை பார்க்கும்போது பெரிய மிருகத்தை போல காட்சியளிக்குது எறும்பு. You can be afraid. உன்னை பார்த்தா பயம் வந்துருச்சு. But you remove the microscope, it is a small ant. மைக்ரோஸ்கோப் எடுத்து விட்டு பார்த்தால் அது சின்ன எறும்பு. And the devil has a way of putting a microscope in front of all our problems. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாக பிசாசு மைக்ரோஸ்கோப்பை வைத்து காண்பிக்கிறான் நமக்கு. And shows it so big. ஏய் உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசு பாத்தியா? And we are afraid. நாம் பயந்து விடுகிறோம். And shows us our sinful habits so big. நம்முடைய பாவ பிரச்சனையை பெரியதாய் காண்பிக்கிறான். We need to see how big God is. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். The biggest problem you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை, the biggest bondage you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய கட்டு, whatever it is, அது என்னவா இருந்தாலும் சரி, worst sinful habit you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக கொடிய மோசமான பாவ பழக்கவழக்கம், is a very small thing for God. அது தேவனுக்கு சிறியதாக இருக்கிறது. And I like to use this example. நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You've seen these ants sometimes carrying food from one corner to their little nest. இந்த எறும்பு சில சமயம் வீட்ல வந்து சில உணவு பதார்த்தங்கள் எல்லாம் அப்படியே பிச்சு கொண்டு ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய கூட்டுக்கு எடுத்து கொண்டு போகும். You'll see them in a line carrying food. அந்த எறும்புகள் எல்லாம் ஒரு லைன்ல அப்படி போயிட்டே இருக்கும். வாயில உணவை கவி கொண்டு போயிட்டே இருக்கும். பாத்துட்டீங்களா? Have you seen how much one ant can carry? ஒரு எறும்பு எவ்வளவு தூரம் பாரத்தை தூக்க முடியும் நீங்க பாத்துட்டீங்களா? Even one grain of rice is too much for that ant. அந்த எறும்புக்கு ஒரு அரிசி அதுவே ரொம்ப பெரிய பாரம். That is also too much. It may carry half a grain perhaps. அந்த ஒரு அரிசியை தூக்கிட்டு போறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால உடைஞ்ச அரிசி இருந்துச்சுன்னா ஒரு கால் அரிசி அரை அரிசியை பிடிச்சி இழுத்துட்டு போகும். And is struggling. அது எவ்வளவு போராடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. Carrying this one grain of sand. அந்த ஒரு அரிசி துண்டை தூக்கி கொண்டு அப்படியே போராடிக்கிட்டு போகுது. And while it is carrying this grain of sand, grain of rice, அப்படி அந்த ஒரு அரிசி தானியத்தை உடைஞ்ச அரிசி தானியத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, supposing that ant tells me, அந்த எறும்பு என்னை பார்த்து சொல்லுது, Brother Zach, can you please help me with this little grain of so heavy for me? இந்த அரை அரிசியை தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ்வளவு பாரமா இருக்கு, எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேக்குது. I want to take it right up to there. அது வரைக்கும் நான் கொண்டு போகணும், என் கூட அங்க இருக்கு, அது வரைக்கும் கொண்டு போகணும், உதவி செய்வீங்களா? So heavy. ரொம்ப கனமா இருக்கு, என்னால தூக்க முடியல. Brother Zach, if you can help me, please have pity on me and help me. Brother Zach, எனக்கு உதவி செய்ய முடியும்னா மனதிறங்கி எனக்கு உதவி செய்யுங்க. And I say, one grain, I can carry a whole plate for you. ஒரு அரிசியா, ஒரு தட்டு நிறைய அரிசியை கொடுத்தால் உனக்கு நான் தூக்கிட்டு போய் அங்க வச்சிருவேனே. I can carry a bag of rice for you. What are you talking about one grain? என்ன ஒரு அரிசியா, ஒரு பை, ஒரு மூட்டை அரிசி இருந்தா கூட தூக்கிட்டு போய் அங்க வச்சிருவேன். And the ant says, really, you can do that? உண்மையாலுமே ஒரு தட்டு அரிசியை தூக்கிட்டு போக முடியுமா என்று எறும்பு கேட்கிறது. I can do that. ஆம், என்னால் செய்ய முடியும். And then I take rice for that ant over there. அதுக்கப்புறம் அந்த அரிசியை தூக்கிட்டு போய் அந்த எறும்புக்காக அங்க கொண்டு போய் வைக்கிறேன். And all the other ants ask him, மற்ற எல்லா எறும்புகளும் அந்த எறும்பை பார்த்து கேக்குது, how you got so much rice over here so quickly? இவ்வளவு சீக்கிரம் எப்படி இவ்வளவு அரிசியை தூக்கிட்டு வந்துட்டீங்க?
He said, one brother helped me. ஒரு சகோதரன் எனக்கு உதவி செய்தார். See, that is our testimony. இதுதான் நம்முடைய சாட்சி. You know, this big problem you are carrying is just like that one grain of rice. நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த பெரிய பிரச்சனை, அது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு அரிசி, உடைஞ்ச அரிசி தான். That some sinful habit you got, oh, it's so heavy, I can't get rid of it. உனக்கு இருக்க இந்த பாவ பழக்கம், ஐயோ இது என்ன பண்றது, இவ்வளவு பெரிய பாரமா நீ அழுத்திட்டு இருக்கே அப்படின்றது. It's like one grain of rice. அது ஆண்டவருக்கு ஒரு அரிசி குருணை தான். You say, Lord, can you please help me with this? ஆண்டவரே எனக்கு இந்த பாரத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க. And the Lord says, 100 things like that I can solve. இது போல 100 இருந்தா கூட உனக்கு நான் விடுதலையாக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Another ant cannot help you. இன்னொரு எறும்பு உனக்கு உதவி செய்ய முடியாது. But a man can help you. ஆனா ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்வான். And God is much bigger than me compared to me and that ant. அந்த எறும்பை பார்க்கும்போது நான் எவ்வளவு பெருசா இருக்கணும், அதை காட்டிலும் தேவன் என்னை பார்க்க மிகப்பெரியவராக இருக்கிறார். So I glorify God when I say, God, you can do it. ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையாலுமே என்ன செய்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். So what did Abraham do? ஆகவே ஆபிரகாம் என்ன செய்தான்? He looked at his problem. தன்னுடைய பிரச்சனையை பார்த்தான். That was huge. அது பெரிய பிரச்சனை. 50 years, no children. 50 வருஷமாக குழந்தை இல்லை. Then he looked at the promise of God, verse 20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் நோக்கி பார்த்தான். Romans 4:20. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். He looked at his God. அவன் தன்னுடைய தேவனை நோக்கி பார்த்தான். And then suddenly the problem became so small. உடனே அந்த பிரச்சனை மிகவும் சிறிதாய் மாறிவிட்டது. And he said, praise the Lord, you can do it. ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியும், உமக்கு நன்றி என்று சொன்னான். And it says he gave glory to God. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். Now what does it say in verse 21? 21ஆம் வசனத்தில் என்ன He சொல்றான்? was fully assured, absolutely convinced that what God had promised, he is able to perform. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தினான். He is able. அவரால் முடியும். I am not able. என்னாலே முடியாது. He is able. அவரால் முடியும். I am not able. என்னாலே முடியாது. That is very important to have that faith. இந்த விசுவாசத்தை கொண்டிருப்பது மிகவும் அவசியம். And that's the faith I want to put into your heart today. இன்றைக்கு இந்த விசுவாசத்தை தான் உங்களுடைய உள்ளத்திலே வைக்க விரும்புகிறேன். This little phrase, இந்த சிறிய பதம், God is able. தேவனால் முடியும். Jesus can do it. இயேசுவால் முடியும். Can you remember this phrase? இந்த வாசகத்தை உங்களாலே ஞாபகத்தில் வைக்க முடியுமா? Jesus can do it. இயேசுவால் இதை செய்ய முடியும். Last month in Bangalore we had a meeting for the young people. கடந்த மாதம் பெங்களூரிலே வாலிபர்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்திருந்தோம். Actually early this month. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே. And one of my sons was speaking to those young people. அந்த வாலிபர்களுக்கு என்னுடைய மகன்களிலே ஒருவன் பேசிக் கொண்டிருந்தான். And he said something which really I was excited to hear it. அப்படி அதிலே அவன் சொன்ன ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நான் அப்படியே துள்ளி குதித்தேன். He said something very simple to those young people. அந்த வாலிபர்களுக்கு எளிமையான ஒரு காரியத்தை விளக்கி கொண்டிருந்தான். He said, you know, we breathe out and we breathe in. மூச்சை வெளியே விடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம். How many times a day we do it? ஒரு நாளிலே எத்தனை முறை நாம் அதை செய்கிறோம்? We breathe out, we breathe in. நாம் மூச்சை வெளியே விடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுகிறோம். And like that we must say. அதே போல நாம் சொல்ல வேண்டும். When I breathe out, மூச்சை வெளியே விடும்போது I can't do it. என்னால முடியாது. When we breathe in, மூச்சை இழுக்கும்போது Jesus can do it. இயேசுவால் முடியும். I can't do it. என்னால முடியாது. Jesus can do it. இயேசுவால் முடியும். I can't do it. என்னால முடியாது. Jesus can do it. இயேசுவால் முடியும். I can't do it. என்னால முடியாது. Jesus can do it. இயேசுவால் முடியும். That is faith. இதுதான் விசுவாசம். And afterwards it becomes a way of life with us. அதற்கு பிறகு அதுவே நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாறி விடுகிறது. See how all of you are breathing without even thinking about it? நீங்க எல்லாரும் பாருங்க, நீங்க மூச்சு விடுறோம்னு நினைக்காம மூச்சு விட்டுட்டு இழுத்துட்டு இருக்கீங்க. How many times we breathe in a day without even thinking about it? அதை குறித்து எண்ணி பார்க்காமலே எத்தனை முறை நம்ம மூச்சு விட்டு மூச்சு இழுத்துட்டு இருக்கோம்? Why? ஏன்? Because it has become a way of life with you. ஏனென்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கை முறையாகி விட்டது. And this is how it must be in our life. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். I can't do it. என்னால முடியாது. But Jesus can do it. ஆனால் இயேசுவால் முடியும். If you only say I can't do it, என்னால முடியாது மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தா, what is that like? அது எப்படி இருக்கு? You breathe out. மூச்சை வெளியே விடுறீங்க. I'm not breathing in now. இப்ப மூச்சை உள்ள இழுக்கல. Oh, this is very difficult. ரொம்ப கஷ்டம். அப்படி If I இருக்கு. just breathe out and I never breathe in. உள்ள போற காத்து வெளியே போயிட்டு திருப்பி உள்ள போலனா? No. இல்லை. Don't say I can't do it. Next sentence you say Jesus can do it. என்னால முடியாதுன்னு சொல்லி அப்படி நிறுத்திடாதீங்க. அடுத்து இயேசுவால முடியும்னு சொல்லுங்க.
That is faith. அதுதான் விசுவாசம். And to keep on living like that. அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், Have you got some sin in your life which you cannot overcome? உன்னாலே மேற்கொள்ள முடியாத சில பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? You are keeping on breathing out saying, I can't do it, I can't do it, I can't do it. வெளியே மூச்சு விட்டுட்டே இருக்கீங்க, என்னால முடியாது முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, உள்ள இழுக்காம. I can't overcome my anger. என்னுடைய கோபத்தை மேற்கொள்ள முடியல. I can't overcome my sexual lust. என்னுடைய பாலிய இச்சை மேற்கொள்ள முடியல. I can't overcome the lusting with my eyes. கண்களினால் இச்சிக்கிறத மேற்கொள்ள முடியல. What is your problem? உன்னுடைய பிரச்சனை என்ன? You are breathing out, breathing out, breathing out, breathing out. உள்ள இருக்க காத்தை வெளியே விட்டுட்டே இருக்கீங்க, வெளியே விட்டுட்டே இருக்கீங்க, வெளியே விட்டுட்டே இருக்கீங்க. And you're about to die. அப்படியே சாக போற மாதிரி இருக்கீங்க. Now breathe in a little bit. கொஞ்சம் உள்ள இழுத்து பாருங்க. Jesus can do it. இயேசுவால் அதை முடியும் என்று சொல்லுங்கள். He is able. அவரால் முடியும். That is the message of the gospel. இதுதான் சுவிசேஷத்தின் செய்தி. These two sentences. இரண்டு வாசகங்கள். I can't do it. என்னால முடியாது. Jesus can do it. இயேசுவால் முடியும். Can you make that your way of life from today? இன்றிலிருந்து இதுவே உன்னுடைய வாழ்க்கை முறையாய் மாற்றிக்கொள்ள முடியுமா?